நம்ம தஞ்சாவூரில் ரிலையன்ஸ் மார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். நான் நிறைய வீடியோலலாம் பார்த்துருக்கேன். ரிலையன்ஸ் மார்ட்டுன்னு தான் போட்டிருந்தது. இப்போ நம்ம பார்க்கும்போது சிம்பிள் போட்டு ஸ்மார்ட் பஜார்னு போட்டிருந்தாங்க. நான் அங்கே இருந்தவங்கள்ட்ட கேட்டேன், இது ரிலையன்ஸ் மார்ட்டான்னு கேட்டேன். ஆமாம்மா, உள்ளே போய் பாருங்கள், கப்பல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் ஸ்ட்ரீட்லேயே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ரிலையன்ஸ் பயங்கர சீப்பாக இருக்கும், டிமார்ட் மாதிரி இருக்கும், பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் அதிகமாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். திருச்சி டிமார்ட் இது வரைக்கும் நான் போனதில்லை. ஒரு தடவை போய் எப்படி தான் இருக்குன்னு பார்த்துட்டு வரணும். நான் ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் ரிலையன்ஸ் மார்ட்டுக்குள்ளே போனேன். சுற்றி பார்க்க 2-3 ஃப்ளோர் இருக்கும், நம்ம டைமே பத்தாது அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். அங்கே டவுன் ஃப்ளோர் மட்டும்தான் இருக்குது. இருந்தாலும் A to Z எல்லாமே இருக்குங்க. நட்ஸ் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர சீப்பாக இருக்குது. நிறைய ட்ரே பார்த்திங்கன்னா காலியாகவே இருந்தது. அங்கே இருந்தவங்கள்ட்ட கேட்டேன், ஏன் இதெல்லாம் காலியாக இருக்குன்னு. 5 தேதிக்குள்ளே வந்து எல்லாமே சேல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கிளாஸ் ஸ்டவ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர சீப்பாக இருந்தது. ட்ரெஸ் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா கலெக்ஷன் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. கிளாஸ் ஐட்டம் ஃபுல்லாகவே வாங்கலாங்க. எல்லாம் 19 ரூபாய் 20 ரூபா அது மாதிரி ரொம்ப சீப் ரேட்டாக இருந்தது. கிளாஸ் ஐட்டம்லாம், பொம்மைலாம் பார்த்திங்கன்னா அழகழகாக இருந்தது. சில்வர் ஐட்டம்லாம் ரேட்டு கூட இருக்க மாதிரி தான் இருந்தது. நான் ஒரு இத்தினோண்டு குட்டி டப்பா எடுத்து பார்த்தேன், அதுவே பார்த்திங்கன்னா 150 ரூபா. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு பொண்ணை பார்த்தோம், என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்னப்பான்னு கேட்டேன். நான் உங்கள் சப்ஸ்கிரைபருக்கா, உங்கள் வீடியோலாம் சூப்பராக இருக்குது, நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தேங்க்யூப்பான்னு சொன்னேன். இங்கே பக்கத்தில் தான் எங்கள் வீடு, வாங்கக்கான்னு கூப்பிட்டாங்க. இன்னொரு நாளைக்கு வரேன்ப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்க என்னை பார்த்ததை விட எனக்கு அவங்கள பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். தேவையான திங்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன்.